எப்படி கும்பகர்ணன் சபா இது தூங்குறதுலாம் நம்ம ஒரு கூட தண்ணி எடுத்து போய் யார் சொன்னது எல்லாம் நல்லா அழகா மகாலட்சுமி புட்டின சபை ஆமா மகன் அறிவன்கிரியும் தாரணியும் அதே ஏன் இல்லை சுவாமி அப்படி யார் கேட்டது எனக்கு என்ன தெரியாது பரமக்கடவுளும் பார்வதாவும் பரமக்கடவுளை பார்த்து பார்வதாதேவி கேட்கிறாங்க சுவாமி இந்த அகில உலகமும் நடக்குது என்ன காரணம் என்ன காரணம் 24 உலகம் நடக்குது என்ன காரணம் நான் இருந்து அமர்ந்திருக்க கூடிய வெள்ளியங்கிரி மலை நடக்குது இது என்ன காரணம் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு பரமக்கடவுள் சொல்றாரு என்ன சொல்றாரு பண்பால் இடாச்சு இடிச்சு பண்பால் இடாச்சு பண்டால் இடிச்சு 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 ஆமா இடிச்சு பண்பால் இடிச்சு பரமத்தால் இடிக்க உன்வாயில் ஈமித்த போது என்னாரு அதாவது இது ஏதாவது கலியுகம் உங்களுடைய அண்ணன் நமோ நாராயணன் நமோ நாராயணன் இரண்டாவது வகை நேகம் என்ன ராமோதாரம் எடுத்தார் யாருக்கு பிறந்தார் அயோத்தி அப்படிப்பட்ட தாண்டு ஒரு முடியாதவரே யார் தெரியுமா என்னுடைய நாடு என்ன நாடு என்ன நாடு நாட்டுக்கெல்லாம் தலை சிறந்த நாடு நாடு என்ற நாடு நல்லதொரு நாடு மரம் தேக்கு மரம் நிறைந்த நாடு பல வண்டிகள் யாரும் ஆடுஜோறு வாழை முக்கானே சிறந்த நாடு நாடு அது என்ன நாடு தெரியுமா என்ன நாடு நான் விளாட தேசம் விளாட தேசம் மச்ச நாடு ஏற்கனவே சோழபாபுரி அந்த நாட்டை ஆண்டு என்பதையான விளாடவன் வளர்ந்து எப்படி என் தம்பி கிச்சகன் நாட்டு ஆண்டு வரக்கூடிய சிங்கப்பள்ளி கிச்சகன் 1000 சிங்கப்பள்ளி அவன் ஓடி வந்து இந்த நாட்டை ஏற்கனவே ஆண்டான திரிகர்த்த அவரை அடித்து நாட்டை விட்டு விரட்டி விட்டு இந்த நாட்டில் எனக்கு சில்லா காணிக்க சம்பாதிச்சு கொடுத்ததுனால பரவாயில்ல ஒருத்தனை அடிச்ச வாயிடுச்சு வாங்கி தரணும் ஆமா அப்படியே சில்லா காணிக்க தென்கோடி காரகத்தில் மேயப்படி அவர்களை ஓட்டி செல்கிறார் என்று நாட்டில் உண்டான ஆண்கள் அனைத்து பேரும் அண்ணா கை கட்டி ஆண்கள் அனைத்து பேரும் 5 வயசுல இருந்து 60 வயது வரைக்கும் எல்லா ஆண்களும் அங்கே சென்று விட்டார்கள். அந்த செய்தி ஒண்ணு தெரியாம இருக்கேன். பொமுரி வரை கெய் வரை எல்லாம் ஓட்டும் கேவல் இருந்து சின்ன பையில இருந்து வயசான கிழமை வரைக்கும் அண்ணா கையில கட்டி ஆண்கள் அனைத்து பேரும் யாருமே நாட்டுல கிடையாது இல்லையா இல்ல பெண்கள் தான் இருக்கணும். ஆமா அதனால் நான் இன்னும் வரவே இல்லை என்னாச்சோ தெரியல. சிமாத்துல அப்புறம் யார் வராங்க காடு அவர்களை
நாட்டுக்கெல்லாம் தலை சிறந்த நாடு தில்லி பாஷா துரியோதனன் அவன் ஓட்டிட்டு போறான். அப்படிப்பட்ட அவர்களை யாரோ கிரகத்தில் ஓட்டி செல்கிறான் என்று இருக்கக்கூடிய ஆண்கள் அனைத்து மரியாதை செய்து விட்டார்கள். இன்று மனகோடி காலத்தில் மயக்கூடிய அவர்களை துரியோதன் ஓட்டி செல்கிறார். ஓட்டிட்டு போறோமா என் பசைக்காரை கவர்ந்து போக உன்னையே நான் கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றேனே. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விதி ஏற்பட்டு விட்டது. நான் யாரை அனுப்புவேன்? அவர்களை எப்படி திருப்புவேன்? ஆண்டவா கிடையாது. பெண்கள் நானே நாட்டில் இருக்கின்றோம். அவன் பேரரசராச்ச. அவன் எப்பேற்பட்டவன் போய் நம்ம என்ன பண்ணி ஜேனை பிடித்தவன். நான் அவனுக்கு கப்பா பணம் கட்டக்கூடியவர்கள் நாங்கள். ஆமா, அவனை நாங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் எப்பேற்பட்டவன் அந்த உலகில்
அவனை எதிர்க்க எங்களால முடியுமா? முடியாது. அவனோட அவராட முடியுமா? முடியாது. அவங்களை திருப்ப முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்கள எல்லாம் சண்டைக்கு போட்டாங்களே, யாரும் போனாங்க. அந்த விஷயமே இன்னும் தெரியாம இருக்கும். நேற்று சென்றவர்கள் இன்னும் நாட்டிற்கு வரவே கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து துரியோதனை ஓட்டிட்டு போறான் அப்படி என்று ஆவுகோவுகள் மேய்க்கக்கூடிய யாதவாள் வந்து தெரிவிக்கிறார்கள். நான் எல்லாரும் அம்மா பண்ணு ஒண்ணு கைய வரல காது வரலையே வரலையே ஜாயிட்டு வரலையே முடிக்குமா அவன் 1000 சிங்கம் பலமை படைத்தவனாச்சு. 1000 சிங்கம் பலம் படைத்தவன் தம்பி. அவன் இறந்து விட்டான் என்று செய்தி அறிந்த உடனே எங்க நாட்டுக்கு ஏற்பட்ட அவகேடு வருகிறது. என்ன செய்யறது ஒன்றும் புரியலையே. அட தம்பி எங்களுடைய நாட்டிற்கு இப்படிப்பட்ட ஒரு அவகேடு வராது. என் தம்பி மடிந்து விட்ட யாரோ ஆகாய கன்று வளர்ச்சி பெற வந்தாங்களா அவங்களால என் தம்பி நேற்று அவனை மடித்து அடிச்சு மாவாக பிசைஞ்சு வெள்ளகால் மண்டபத்துல தீப ஏற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவன் மடிந்த செய்தி அறிந்த உடனே அதாவது டெல்லி பார்த்தா துரியோர் ஓடி வந்து வர்ணத்துக்கு லட்சம் பசுக்கள் ஒவ்வொரு கலர்லயும் லட்சம் பசுக்கள் அப்படிப்பட்ட அவங்களை தெரிவித்திருக்கிறார். அதோடு இல்ல நாட்டில் ஆண்கள் இல்லை என்று அறிந்தால் நாட்டிலே வந்து பெண்களை கற்பழித்து விட்டால் விடுவாங்க. மாட்டை ஓட்டலாம் அது செய்வோம். என்ன செய்யுது ஒண்ணும் புரியலையே. அப்ப உஷாரதான் என்ன அதுக்கு செய்யலாம். அந்த தேவட பையன் லைட் ஆஃப் பண்ணிட்டா அதுக்குதான் அவன் ஆஃப் பண்ண போறான். ஒரு லைட் தான் போறோம். ஆமா இப்ப நம்ம அதுக்கு ஐடியா என்ன செய்யணும் என்ன பண்ணணும். அதாவது ஆவுகளை ஓட்டிட்டு போறான். நாட்டுல யாருமே ஆண்கள் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு நாட்டுல நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். பெண்களை கற்பழிச்சா ஆமா சொல்லுவாங்க. அதுக்காக என்ன செய்யலாம். மொபைல் இருக்குதா ஆண்கள் விளையாடணும். மொபைல் போன் டெலிபோன் ஆம்பளை கால் பண்ணு போடுறது. அதுக்கு ஏதாவது வழி சொல்றான்னு சொல்றான்னு கேட்டா சூப்பர் ஐடியாமா. என்ன கவுரு வச்சுக்கிறியா? கவுரு இருக்குது. கவுரே இல்லைன்னா பரவாயில்ல. உடனே அவரு 4 முன்னாக்கி ஒரே ஒரு புடிச்சிடுறேன் கெட்டுமே பின்னிடு கட்டி போட்டுறேன். நீ போய் அவனை பிடிக்கணும்னா நீ எதுக்கு அவன் பிள்ளைங்க பையன் அவன் எப்பேற்பட்ட ஆளு. நாட்டுக்கெல்லாம் தாய் சிறந்த நாடு டெல்லி. டெல்லி அண்ணாவரம் என்றால் 66,000 வீடு. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. சதுரமான நாடு. அப்பேற்பட்ட நாட்டை ஆளக்கூடிய அந்த துரியோதனை நம்மளாம் சித்தாரசன் அவனுக்கு கப்பல் படம் கட்டுறவங்க நாம அவனை ஆளை பார்க்கும் போதே பயந்துடணும். என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம். நான் ஒரு ஐடியா சொல்றேன். நகை அவரு செடிகள் அடமான வச்சு 10 பேரை கூட்டு வர அப்படி கிடையாது. நாட்டில் உண்டான பெண்களை அழைத்து அவரவருக்கு ஆண்வேடம் தரித்து கையிலே வாளாயுதம் தாங்கி அலங்கத்தின் மீது வரிசையாக நின்றான். சூப்பர் ஐடியாமா. பொம்பளை ஆம்பளை ஆகி விட்டுருவோம். அதான் சொல்றேன். அப்படி சொல்லு. நாட்டில் உண்டான பெண்களை அழைத்து கையில ஆயுதம் கொடுத்து ஆண்வேடம் தரித்து அலங்கத்தின் மீது வரிசையாக நிறுத்தினார். அப்போ அந்த துரியோதனை பார்ப்பான். மாட்டை ஓட்டிட்டு போறவன் தெரிவி பார்த்தா ஆண்களா நிப்பாங்க. பார்த்த உடனே ஓ நாட்டுல ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு அப்படியே போயிட்டாலும் போயிடும். அப்படியே விட்டு ஓடுறோம். இதான் ஐடியா. ஆமா அப்படி எல்லாத்தையும் பவுடாவுக்கு சொல்லு. பேண்ட் செட்டு லெகின்ஸ் போடு. பேண்ட் டி ஷர்ட் யாடி மாரி மாரே கிட்டலே எரிங்க ஒரு ஆளு இல்லை என்று அறிந்தீங்க வரி
எல்லாத்தையும் போய் அழைச்சிட்டு வா. எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறான். கூட்டு வந்து போறேன். அவங்க கட்டிக்க சேலை அவுத்து போட்டு ஆண் வேடம் மறித்து கரத்திலே வாழாயுதம் தாங்கி அலங்கத்தின் மீது வரிசையா நிக்க வைக்கணும். அங்க இருக்காங்க. முடிச்சிரு. என்னுடைய விளக்கம் நான் யார்? என் பெயர் என் பெயர் தான் உத்திரகுமாரன். ஏண்டா அண்ணாண்ட மோசத்துல தெரியல. சுதர்கனி அம்மனுக்கு பிறந்த சுதர்கனிக்கும் பிறந்த என் பெயர் ருத்திரன். என் பெயர் தான் ருத்திரன். குடும்பத்திற்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று வீட்டுக்கு ஒன்று ஊருக்கு ஒன்று. அந்த பிள்ளை வீட்டுங்க. ஆண் ஒன்று பெண் ஒன்று. என் பெயர் ருத்திரன் குமாரன். என் பெயர் ருத்திரன். என் தங்க பெயர் ருத்தரி. ஆக வேண்டிய குடும்பத்துக்கு அது போகும். நான் மீண்டும் தெரிவிக்கின்றேன். அந்த வேட்டி எடுத்து விடுங்கப்பா. மொத்தமும் கண்ணு தெரிஞ்சுக்கிறேன். நன்றா புரிஞ்சுட்டு அதாவது வந்து என்ன படிக்கிறான்? நான் வந்து பாடகசாலை புரியுதா? எங்க திரும்ப போறோம்? நான் மீண்டும் தெரிவிக்கிறேன். என் காலில் அணிந்த தண்டை
ஆண்டு வரக்கூடிய மன்மதனுக்கு நிகராக என்னோட அழகு எப்படி இருக்கு பாத்தியா? அதாவது வந்து பாரசாலையில இருந்து வரோம், வந்திருக்கிறோம். வீட்டுக்கு போகணும். எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மாவை பார்த்துட்டு எங்க தங்கச்சி நான் போன கூட்டிட்டு நாங்க 2 பேரும் போவோம். 2 பேரும் போயிட்டு பாருங்க. அப்புறமா தெரியுங்களா அண்ணன் கூட்டு சொன்னாரு. Yeah.
பேரே குமார். உங்க அம்மா கூட்டிக்கிறாங்க. ஏய் முருகா ஓமா. அம்மா போயிட்டு பேர் போறோம். முருகா ஓரமா முருகா. பாடசாலையில இருந்து வந்துட்டோம். எனக்கு பசி ரொம்பமா இருக்குது. எங்க அம்மா எப்படி தயிர் சோறு எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா சும்மா போ. எங்க அம்மாட்ட போயிட்டு மகன் வந்திருக்கிறாரு, ரொம்ப இதுவா வந்திருக்கிறாரு சொல்லு. ஆமா உங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரணும்.